டெய்லி எதுக்கு நீ சாதத்தை வச்சுட்டு வர? டெய்லி ஒரு நாள் உன்னை கேட்டு தானே கட்டி தரேன். காலையிலேயே மெனு எடுக்கணும். இவருக்கு எழுந்த உடனே அவர் தூங்கிட்டு இருப்பாரு, அது கூட எழுப்ப கூடாது, தூக்கத்திலேயே கேட்டுக்கணும். என்னப்பா இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்நாக்ஸ்க்கு என்னப்பா வேணும், எல்லாம் கேட்டுதான். இன்னைக்கு காலையில என்னால எழுந்துக்கவே முடியல. 6 மணிக்கு எழுந்து உனக்கு கட்டி தந்தேன். எதுக்கு நீ வச்சுட்டு வர? சரி, 4 நாளா உனக்கு அறுவரை தானே சொல்லிட்டு இருந்தேன். வேணாம் அஸ்வினி, இனிமேட்டு வச்சுட்டு வராத, வச்சுட்டு வர. இன்னைக்கு தானே திட்டுறேன் நானு. எதுக்கு சும்மா இருக்கிற? நிமிந்து பாரு. இப்ப எதுக்குமா நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? ஒழுங்கா போனை கொடு. நீனு இவனுங்க மட்டும் யோகியம்மா, இவனுங்களை வந்து அப்படியே தூக்கின்னு வருவாளுங்க சாப்பாட்டை. நாங்கள் வந்தாலும் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு சமைச்சு தானே கொடுத்துருப்போம். குழந்தைய போய் அப்படி கொடுமை பண்றாள். என்னது 2 வார்த்தை திட்டினதுக்கு குழந்தைய நான் கொடுமைப்படுத்துறேன்? அப்போ சும்மா 2 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் சாதம் வச்சுட்டு வரக்கூடாது. வச்சுட்டு வந்தா இந்த தொடை இருக்கு, 2வது தாங்க படிப்பேன். இந்த தொடையை பிடிச்சி திருவி வீட்டுக்கு வந்த உடனே அதே சாதத்தை ஊட்டுவாங்க, நம்ம சாப்பிடணும். இப்ப வந்து குழந்தைக்கு ஊட்டணும்னு வச்சுக்கோங்க. மிச்சம் மீதி சாதத்தெல்லாம் குழந்தைக்கு ஊட்டாத, வேணா நீ சாப்பிட்டுக்கோ. ஏன்னா நம்ம வயிறு குப்பை தொட்டி, அதனால நம்ம வயிற்றுல போட்டுக்கணும். குழந்தைக்கு எல்லாம் கொடுத்துடக்கூடாது. இது மாதிரி எத்தனை பேர் அம்மாங்க இப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.